எனக்கும் நண்பர் கிருஷ்ணன் தான் சொல்ல முடியும். அவருக்கும் உள்ள உறவுன்றது வந்து கிட்டத்தட்ட 24 ஆண்டு பழக்கம் எனக்கு அவரு. நான் அப்போ சென்னை ஓவியக் கல்லூரியில் வந்து பகுதி நேர விரிவுரையாளரா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சமயம் 2004, 2005 அந்த காலகட்டங்கள். அப்போ கிருஷ்ணா வந்து ரொம்ப யூத்தாக இருப்பார், ரொம்ப இருப்பார். அப்போ தான் நாங்கள் நீலகிரியில் வெள்ளகிரி கோம்பை மாதிரி கற்கையூர்னு ஒரு இடத்த நாங்கள் 2004 நாங்கள் போய் பார்க்குறோம். பார்த்து அதை வெளியிடுறோம். அதுக்கு பின்னாடி தொடர்ச்சியாக நீலகிரி மலையில் உள்ள பாறை ஓவியங்கள்லாம் டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக சின்ன டீம் எல்லாமே ஆர்டிஸ்ட்டு. அதனால் ரொம்ப ஆர்வமாக நாங்கள்லாம் போயிட்டுருக்கப்ப வெள்ளகிரி கோம்பையை பார்க்கணுன்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம். ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் போனதில்லை, அது எப்படி போகணும்னு தெரியாது. இந்தளவுக்கு இப்போ போக்கு நாங்கள் பஸ்ஸில் போய் இந்த மாம்பரம்னு ஒரு ஸ்டாப் இருக்குது, கோத்தகிரிக்கும் மேட்டுப்பாளையத்துக்கு நடுவில். அங்கே நாங்கள் ஒரு எப்பயும் போல தான் ஒரு மணி நேரம் நடக்கலாம், 1 மணி நேரம் பார்க்கலாம், 2 ஈவினிங் திரும்பிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் போனது ஒரு 10-11 மணிக்கு தான் நாங்கள் மாம்பரத்துக்கே போனோம். அப்புறம் சொன்னாங்க இங்கேருந்து 3 கிலோமீட்ரு உள்ளே போனால் இடையில ஒரு வில்லேஜ் இருக்கும், அங்கே போனால் யாராவது கூப்பிட்டு போவாங்க அப்படின்னாங்க. போனால் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே நடந்து போனோம். இடையில கொஞ்சம் காஃபி எஸ்டேட்டு, கொஞ்சம் வீடுகள்லாம் இருக்கும். அப்போ இடையில வந்து ஒரு வனமாக இருக்கும். அப்புறம் கடைசியில் பார்த்தா ஒரு செட்டில்மெண்ட், வெள்ளரிக்கோம்பு பெரிய ஊர்னு நினச்சோம். பார்த்தா சின்ன ஒரு செட்டில்மெண்ட், அங்கே ஸ்கேட்டான வீடுகள்லாம் இருந்தது. அப்போ அங்கே போய் விசாரிக்கிறப்ப அப்போ இவர் பிஸியாக இருந்தார், கிருஷ்ணன் அறிமுகமானார். நாங்கள் ஓவியர்னு சொன்னோன்னா அவர் ரொம்ப மகிழ்ச்சி, நானும் ஓவியர் தான். அப்போ ஒரு விஷயம் பார்த்தேன் என்னென்னா, இப்போ நம்ம அந்த ஆர்டிஸ்டோட வீடுகள்லாம் ஆர்டிஸ்ட் கேலரி, ஆர்டிஸ்ட் ஸ்டுடியோ, நம்மளுடைய கான்டெம்பரரி ஆர்டிஸ்ட்லாம் வீடுகளில் போட்டிருப்பாங்க. மலையில் அத்துவான ஒரு மலையில் ஒரு வீட்டில் ஒரு போர்டு ஸ்டுடியோ, கிருஷ்ணாஸ் ஆர்ட் ஸ்டுடியோன்னு இங்கிலீஷ் எழுதி வச்சுருந்தார். அதை பார்த்தோன்னா எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஒரு காட்டுக்குள்ளே அது வரைக்கும் வீடுகளும் பார்க்கல, மனிதர்களும் பார்க்கல, முதல் சந்திக்கிற வீட்டுக்குள்ளே கிருஷ்ணா ஆர்ட் ஸ்டுடியோன்னு இங்கிலீஷ் எழுதி தமிழ்லையும் எழுதி வச்சுருந்தார். நான் வின்சென்ட் வேங்காக் மாதிரி அவரை கற்பனை பண்ணி அவரை பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் போகணும்னு சொன்னப்போ அவர் கொஞ்சம் அப்போ படம் வரைஞ்சிட்டு இருந்தார். அதனால் எங்கள் மாமா மகாலிங்கன்னு இருப்பார், நீங்கள் அவர் கூட சேர்ந்து போங்க, அவர் தான் எக்ஸ்பர்ட்னு சொல்லி அவரை அறிமுகப்படுத்துகிறாரு. அவர் மகாலிங்க வீடு பக்கத்து கீழே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரம் 2 மணி நேரம் நடக்கணும். அந்த மலை ரொம்ப நண்பர்கள் முன்னாடி பேசியிருக்காங்க, போட உங்களுக்கு தெரியும். இருக்கிறதே டஃப்பான தமிழ்நாட்டிலே போகிற இடத்துல போய் ஓரளவுக்கு அந்த படம்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். திரும்பி இவங்க வீட்டுக்கு வரப்போ மணி ஒரு 5 ஆகிடுச்சு. திருப்பி 2-2.5 மணி நேரம் நடந்து வந்தால் தான் நாங்கள் மெயின் ரோடுக்கு வர முடியும். எங்களுக்கு முடியலை. நாங்கள் வந்து சாப்பாடு கொண்டு போய் இவங்களால சாப்பாடுலாம் ஏதோ ரெடி பண்ணார். எங்களுக்கு எதுவுமே இல்லை. நாங்கள் சும்மா போனால் 2 பிஸ்கட் பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு போனால் பசி வேறு கடுமையான பசி, திரும்பவும் முடியாது. ஏன்னா 6 மணிக்கு பின்னாடி மாடுகள் வந்துடும், எருமை வந்துடும், கரடி வந்துடும், இதில் வந்துடும். அந்த ட்ராவலில் வழிகாட்டுறதுக்கும் ஆள் இல்லை, இடையில விசாரிக்கவும் முடியாது. உடனே தயங்கி என் கூட வந்து நண்பர்களுக்கு அச்சோ என்ன பண்ணுறதுன்னு, ஏன்னா நான் தான் அவங்க லீட் பண்ணி கூப்பிட்டு போகிறேன், என்னை நம்பி வந்திருக்காங்க. தயங்கி கிருஷ்ணாட்ட கேட்டேன், இன்றைக்கி ராத்திரி இங்கே தங்க ஏதோ இடம் எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன். கொஞ்சம் கூட இல்லை. அப்படியா, இந்த வாரேன்னு சொல்லிட்டு போய் அவங்க ஃபேமிலி இருக்க எல்லாத்தையும் வேறு ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிட்டு சின்ன வீடு அங்கே போய் உள்ளே உட்காந்தோம். அவங்க அப்பா உயிரோடு இருந்தார். அவர் இப்போ ரொம்ப விவரமான ஒரு மனிதர். அவர் நிறையா தகவல் இரவு பண்ணார். எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, அவங்க வீட்லேயுமே இல்லை. ஏதோ ஒரு திணையிலே இதில் எதுவும் பண்ணி வச்சுருந்தாங்க, அது மட்டும் கொடுத்தாங்க. அது அவ்வளோதான் சாப்பாடு, வேறு எதுவுமே இல்லை. எங்களுக்கு படுத்து தூங்கிட்டு சேஃப்டியாக திரும்பினா போதுன்றது தான் எங்களுக்கு. குடிக்க தண்ணிலாம் கொடுத்தாங்க, ஏதாவது பண்ணிகிட்டே தங்கணும். அப்போ அவங்க வீட்டு பார்த்தா ஒரு ஓடில் உடஞ்சிருந்துச்சி. ஓடலை என்ன உடஞ்சிருக்கு இல்லை, நேற்று நைட்டு தான் ஒரு யானை வந்து உள்ளே வந்து அரிசி அப்புறம் எடுத்துகிட்டு போயிடுச்சு, உடச்சி எடுத்துகிட்டு போயிடுச்சுன்றாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா பெட்ரூம் மாதிரி ஒரு காலத்தான் உடச்சி போயிருக்கு. அந்தளவுக்கு அன்றாடம் விலங்குகளை சந்திக்கக்கூடிய சூழலில் வாழ்ந்த ஒரு கிருஷ்ணன் ஓவியர். அதுக்கு பின்னாடி அது வரைக்கும் அவருக்கு வந்து அவரை பற்றியான எந்த தகவலும் ரெஸ்யூம் எதுவுமே அவருக்கு எழுதவும் இல்லை, தயார் பண்ண முடியல. சில என்ஜிஓக்கள் அவரோட தொடர்பில் இருந்திருக்காங்க, எதுவுமே தயார் பண்ணலை. நான் என் கூட வந்தவங்க எல்லாமே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் படித்த வாத்தியார்களும் மாணவர்களும். இவங்க நிறைய ஆர்ட் கேலரிஸ்கில் எக்ஸிபிஷன் வைக்கிறனால இவங்களுக்கு ரெஸ்யூம் எழுதுகிற ஒரு பழக்கம் உண்டு. அவங்க சொன்னாங்க, ஆனால் நம்ம ஏன் இவருக்கு ரெஸ்யூம் ஒன்று தமிழ்லேயும் ஆங்கிலத்தில் எழுதி கொடுக்கலான்ட்டு முதல் முறையாக ஒரு கான்டெம்பரரி ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட்டுக்கு எப்படி ஒரு ரெஸ்யூம் எழுதுவோமோ அதை நாங்கள் கிருஷ்ணனுக்கு நாங்கள் எழுதி கொடுத்தோம். அந்த இரவு வந்து இரவு தூங்கவே இல்லை. மறுபடியும் பேசிக்கிட்டு எல்லாம் சந்தோஷம். ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்க்குறமேட்டு எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவர் மொத்தமாக ஒரு 4-5 ஆர்டிஸ்ட்டுகளை சந்திக்கணும்னு அவருக்கு ஒரு சந்தோஷம்.
அப்படியே எங்கள் உறவு வந்து நீடிச்சிச்சு. அப்புறம் என்ன பண்ணுவோம், அவரை நாங்கள் சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்டிஸ்ட் கூட்டு வருவோம். அப்புறம் திருப்பி அவரை நான் பாண்டிச்சேரியில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு பெரிய நிகழ்வு இருந்துச்சு. அங்கே கூட்டு போய் நாங்கள் ஃபில்ம் பண்ணோம், இது பண்ணோம். ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு. எப்படின்னா அந்த அவங்க ஹில் ட்ரைப்ஸ் அவங்கள பல பேர் வந்து கடலை நேரடியாக பார்த்துருக்காதவங்க. எங்களுக்கு அவங்களை எப்படி இருந்தாலும் கடற்கரையை கொண்டு காமிக்கணும்னு பார்த்தோம். அந்த கடற்கரை முதல்ல பார்க்குறப்ப அந்த குறும்பா ட்ரைப்ஸ் எப்படி எக்ஸைட் ஆனாங்கன்றதை பார்த்தோம். அதெல்லாம் நாங்கள் ஃபில்ம் பண்ணோம். அது அவங்கள சந்தோஷப்படுத்துவதற்காக சில வேலைகள்லாம் நாங்கள் பண்ணோம். அப்படி தொடர்ச்சி அவருக்கு எனக்கு நிறைய உறவு உண்டு. அதே போல் ஒரு சமயம் வந்து அவருக்கு நீலகிரியில் உள்ள பாறை ஓவியங்கள் தெரியும், மற்ற பகுதிகளில் தெரியாது. அவர் எப்படினாலும் கூட்டு போனதுக்காக பாண்டிச்சேரியில் ஒரு ஸ்கூலில் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணோம். அப்போ வந்து விழுப்புரத்து பக்கத்தில் உள்ள கீழ்வாலை, செத்தவரை, ஆலம்பாடி போன்ற சில இடங்கள்லாம் இருக்குது. அங்கே சில பள்ளி மாணவர்களோட நானும் கிருஷ்ணாவும் போய் அந்த பகுதியில் போனேன். அவர் ரொம்ப எக்ஸைட்டடார். அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சார், இந்த ஆர்ட் வர மாதிரி இருக்குது, அங்கே வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளே பெரிய டிஸ்கஷன்லாம் போச்சு. அப்புறம் ஒரு ஸ்கூலில் வந்து 2 நாள் அங்கே வந்து தங்கி அந்த ஸ்கூலோடைய ஒரு காம்பவுண்ட் வால் ஃபுல்லாகவே நானும் அவரெல்லாம் சேர்ந்து அந்த குறும்பா ஓவியங்களையும் பாறை ஓவியங்களையும் பிளெண்ட் பண்ணி நாங்கள் ஃபுல்லாக வரைஞ்சோம். அப்படி அவருக்கு நமக்கு நிறைய நினைவுகள் உண்டு. அவரை பற்றி டாக்குமெண்ட்ரி பண்ணுறப்ப சில விஷயங்கள் சொன்னார். நீங்கள் தொடர்ச்சியாக பெயிண்ட் பண்ணுவீங்களா, எப்பப்பெல்லாம் பெயிண்ட் பண்ணுவீங்கன்னாங்க. என் கூட வந்த ஆர்டிஸ்ட்லாம் ஃபுல் டைம் பெயிண்டர். அவங்க என்னென்னா அவங்க வேலை காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நேரங்களும் வரைவாங்க, அப்புறம் கேலரியில் வைப்பாங்க. அது மட்டும்தான் தெரியும். கிருஷ்ணா பேசுகிறப்ப அவர் சொன்னார், எனக்கு விவசாயம் தான் முக்கியம், பகல் பூரா விவசாயம் பண்ணுவேன், வேளாண் பண்ணுவோம், மாலை நேரங்களில் எப்போல்லாம் ஃப்ரீ இருக்கோ அப்போ தான் நான் வந்து படம் வரைவேன், எல்லா நேரமும் நான் வரைய மாட்டேன். எங்கள் விவசாயத்தில் அவ்வளோ லாபம் இல்லையே, அப்புறம் எதுக்கு நீங்கள் இல்லை 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 எனக்கு அதுதான் முக்கியம், என்னுடைய இப்போ சும்மா இருக்க டயத்தில் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆர்ட்டை செகண்டரியாக தான் பார்த்தார். ஆர்ட்டு வந்து வருமானம் வரும் தெரியும், ஆனால் அவர் அது பிரதானமாக ஒன்று அவர் நினைக்கவே இல்லை. அதே மாதிரி அவர் வந்து அந்த நீலகிரியில் உள்ள அந்த பாறை ஓவியத்துக்கும் இந்த அவரோட ஆர்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. குறும்ப ஆர்ட்டுன்னு ஒரு ஆர்ட்டே இல்லை தனியாக. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவருடைய தாத்தா வந்து வெள்ளரி கொம்பலில் எழுத்துப்பாறையில் போய் வருஷத்துக்கு ஒரு முறை போய் படம் வரைவாங்க. அந்த மலை மேலே அந்த எழுத்துப்பாறையில். அப்போ என்ன செய்வாங்கன்னா, இப்போ நம்ம கோயில்களில் வந்து இந்த கண் வைக்கிறது, கை கால் செஞ்சு வைக்கிறது, சில மாதிரி ஆஃபரிங் வைப்போம். அதே மாதிரி அந்த கிராமத்து மக்களுக்காக யாரோ உடல்நலம் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க பேரை சொல்லி ஒவ்வொருத்தருக்காக ஒரு படம் வரை, ஒரு ஹீலிங் தெரப்பி, ஹீலிங் ஆர்ட் மாதிரி தான் அந்த வெள்ளரி கொம்பை ஆர்ட் வந்துருக்கு. அது முழுக்க ஜாமெட்ரிக்கல் கியூபிக்கல் ஃபார்ம். இந்த பிகாசோடைய ஆர்ட் ஃபார்மில் நீங்கள் பிகாசோட ஆர்ட் ஃபார்மையும் வெள்ளரி கொம்பை ஆர்ட் ஃபார்மையும் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம். எல்லாத்தையுமே ஜாமெட்ரிக்கலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு ஆர்ட். ஏன்னா நீலகிரியில் மற்ற ஆர்ட்டெல்லாம் வேறு மாதிரி இருக்கும், ஒரு கான்செப்சுவலாக இருக்கும், ஒரு கன்வென்ஷனலாக இருக்கும். இது பியூர்லி ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னில் இருக்கும். அது அவங்களுடைய ட்ரெடிஷன் அது. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆச்சு, சிபி ராமசாமி ஐயர் ஃபவுண்டேஷன்லேருந்து பாலாஜி போன்றவங்களாம் போகிறாங்க. இவங்களுக்கு இந்த நல்லா வரைய தெரியுது, இவங்களுக்கு அடுத்த கட்டமாக இவங்க நகர்த்துன என்ன செய்யணும், முதல் முறையாக பேப்பரையும் துணியும் கொடுத்து போஸ்டர் கலர் இந்த கலர்லாம் கொடுக்குறாங்க. இவர் ஆரம்பத்தில் இவர் போஸ்டர் கலர் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறாரு. அப்புறம் இவருக்கு பிடிக்கல, அவங்க ஏற்கனவே பண்ண நேச்சுரல் கலரை எடுத்துக்கிட்டு அவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது வெள்ளரி கொம்பை இதெல்லாம் வந்து வேட்டை சமூகம், அது சில ஓவியங்கள் தான் அந்த பழைய ராக்கார்ட்டில் இருக்குது. ஆனால் இவர் அப்படி எடுக்கலை. இவர் ஒரு எத்தனோகிராஃபர் மாதிரி, ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் மாதிரி தன் வாழ்வியலை, தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை, சடங்குகளை, அன்றாட வாழ்க்கையில் பிரச்சனைகளை எல்லாத்தையுமே வந்து முதல் முறையாக கொண்டு வந்த ஓவியன். நமக்கு வார்லி பெயிண்ட் இருக்குது, கோந்து பெயிண்ட் இருக்குது, எவ்வளவோ பெயிண்டிங் வட இந்தியாவில் ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங், அதெல்லாம் வெரி ரிப்பீட்டேட்டிவாக இருக்கும். கன்வென்ஷனல் ஒரே கதையே ஒரு டெக்கரேட்டிவாக இருக்கும், கம்யூனிகேட்டிவாக இருக்காது. ஆனால் கிருஷ்ணா தான் முதல் முறையாக ஆர்ட்டை வந்து கம்யூனிகேஷனுக்காகவும் அதவே வித் டெக்கரேட்டிவ் குவாலிட்டியோடும் பண்ண ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட். தமிழ்நாட்டில் 2 பழங்குடிகளில் தான் ஓவியம் வரைகிற முறை இது வரைக்கும் இருக்குது. ஒன்று குறும்பர்கிட்ட, இன்னொன்று மலையாளி பழங்குடிகள் ஜவாது ஹில்ஸ் இருக்காங்க. இவங்க 2 பேர்கிட்ட தான் இருக்கும். அந்த ஜவாது மலை பழங்குடிகள் வந்து திருவிழாக்கள் சமயத்தில் மட்டும் வரைவாங்க. அதுவும் ஆர்னமெண்டல் டெக்கரேட்டிவ் பெயிண்டிங் தான். ஆனால் ஃபஸ்ட் டைமாக குறும்பால் தான் நமக்கு ஒரு விதமான ஒரு கம்யூனிகேஷன் ஆர்ட் நமக்கு கிடச்சிச்சு. அந்த மாதிரி அதே மாதிரி பெரிய பெரிய ஓவிய ஜம்பானுங்களாம் அவர் சந்திச்சிருக்காரு. ஏன்னா ஓவியர் சந்துரு மாதிரி பல ஓவியர்களை வந்து சந்திப்பார். அவங்களாம் பெரிய ஆட்கள். இவருக்கு கொஞ்சம் கூட பயமே இருக்காது, நம்ம ஒரு பெரிய ஜாம்பவான் கூட. ஏன்னா இவரே ஒரு ஜாம்பவான் தான். அதனால் எந்த பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் பயப்பட மாட்டார், ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணார். அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் இன்னொன்று, அவர் வந்து சமவெளி மக்களுக்கும் குறும்பர் பழங்குடிக்கும் ஒரு மீடியேட்டர் இருந்தார்.
பெரும்பாலும் இந்த பழங்குடி மக்கள்கிட்ட ஒரு குவாலிட்டி என்னென்னா, வெளியிருந்து பேச பயப்படுவாங்க. வெளி மக்களோட அதிகமாக பழகிறதுக்கு, இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடைவெளி எப்பயுமே இருக்கும். ஆனால் கிருஷ்ணாட்ட அது இருக்காது. அது முதல் முறையாக அவர் வெளியே வராரு, கூப்பிட்டு வராங்க சில என்ஜிஓக்கள், கிறிஸ்டியன் மிஷினரிஸ் கூப்பிட்டு வராங்க. அவர் சென்னை வராரு, இப்படி பெங்களூர் போகிறாரு, இப்படி ஒரு ஊர்களுக்காக போகிறாரு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்திய அளவில் வந்து ஒரு பழங்குடிக்கு ஒரு எக்ஸிபிஷன் வேணும் அப்படின்னா, அங்கே தமிழ்நாட்டில் மட்டும் ஒரே ஒருத்தர் இருக்கார், கிருஷ்ணன் இருக்கார், அவர் கூப்பிடுங்க அப்படின்வாங்க. இவரை கூப்பிடுவாங்க. இங்கேருந்து மத்திய பிரதேஷ் போவார், டெல்லி போவார், பெங்கால் போவார், எங்கே வேணாலும் போவார், யார் எங்கே கூப்பிட்டாலும் போவார். அவருக்கு ஓரளவுக்கு ஆங்கிலம் தெரியும், ஆனால் ரொம்ப ஒரு கம்யூனிகேட்டிவெலாம் இருக்காது. எல்லாம் பேப்பரில் வாங்கி எழுதி வச்சுக்கிடுவார், அட்ரஸு ஃபோன் நம்பர் வாங்கி எழுதி வச்சுக்கிட்டு எந்த ட்ரெயினை பிடிப்பாருன்னு தெரியாது, பஸ்ஸை பிடிப்பாருன்னு தெரியாது, எந்த ஊருக்கும் தைரியமாக போயிட்டு வருவார். நான் பார்த்த ஒரு அற்புதமான மனிதன். ஏன்னா நம்ம கூட சிலருக்கு தயக்கம் இருக்கும். இப்போ குஜராத் போனோம்னா அங்கே என்ன மொழி பேசுவாங்க, எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோம்னு இருக்கும். ஆனால் அவர் கொஞ்சம் கூட பேச மாட்டார். அட்ரஸ் மட்டும் கொடுங்க சார், நான் போயிட்டு வரேன் சார் அப்படின்னு போயிட்டு வந்தார். வெளி உலகத்தில் என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்ற விஷயத்தை பூரா அந்த கம்யூனிட்டியில் போய் சொல்வார். இதுதான் நடக்குதுன்னு சொல்லுவார். அதேமாதிரி அவங்க கம்யூனிட்டி ஆட்களை அப்புறம் வெளியே கொண்டு வர, இவரை கூப்பிட்றப்ப இவரை மட்டும் கூப்பிட மாட்டாங்க, கம்யூனிட்டியே கூப்பிடுவாங்க. இப்போ தட்ச சித்ராவில் கூப்பிடுவாங்க, வேறு இடத்துல கூப்பிடுவாங்க. அப்போ மலைவாழ் மக்களை சமவெளிக்கு கூப்பிட்டு வரணும், சமவெளி விஷயங்களை மலைவாழ் கடத்துறதுன்ற ஒரு மீடியேட்டராக தான் இருந்தார் என்னை பொறுத்தளவுக்கு. அவர் அப்படி மிக ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அவர் இருக்கிறப்ப சொன்ன மாதிரி, நண்பர்கள் சொன்ன மாதிரி, அவர் இருக்கிறப்ப விருது கொடுத்துருக்கலாம். ஆனால் எனக்கு என்னவோ நாங்கள் அவரை படம் எடுக்கிறப்ப 15 வருஷம் முன்னாடி படம் எடுத்தோம். அவருக்கு இப்படிலாம் விருது கொடுப்பாங்க அப்படிலாம் நினச்சிட்டாங்க. அந்த மாதிரிலாம் எடுக்கலை. நம்ம பார்த்த மனிதர்கள் இவர் வித்தியாசமான ஒரு மனிதராக இருக்கார். காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு பெயிண்டராக இருக்கார். தன்னுடைய சமூகத்தை பிரதிபலிக்கணும். எழுதுனா ஒரு மொழியில் எழுத முடியும், தமிழ் ஏதோ ஒரு மொழி, தமிழோ ஆங்கிலத்தில் எழுத முடியும். ஆனால் ஆர்ட் வந்து யூனிவர்சல் விஷுவல் லாங்குவேஜ். அவர் வந்து பண்ண ரெக்கார்டு இப்போ நிறைய பேர்கிட்ட அவருடைய ஓவியங்கள் இருக்குது. ஏன்ட்டையும் நிறைய ஓவியங்கள், அவர் படைஞ்ச ஓவியங்களோட நகல் நான் வச்சுருக்கேன். இதை கேட்டிங்கன்னா நான் கொடுக்க தயார். எல்லாத்தையும் வாங்கி தொகுத்து போட்டால் ஒரு விஷுவல் ஆந்த்ரோபாலஜிக்கல் ரெக்கார்டு மாதிரி, குடும்ப கம்யூனிட்டி ரெக்கார்டு மாதிரி இருக்கும். ஒரு எழுதாத ஒரு புத்தகத்தை வரைஞ்சே வந்து உருவாக்கி கொடுத்துட்டு அவர் போயிருக்காரு. அந்த வகையில் நம்ம எல்லாருக்கும் பெருமை. ஏன்னா ஒரு தமிழராக, அதே நேரத்தில் நம்ம ஒரு பழங்குடியில் நம்மளில் ஒருத்தராக இருந்து மறைந்து போன நண்பர் கிருஷ்ணன் நிறையா இருக்குது. ஆனால் நேரம் கருதி என்னுடைய உரையை நான் முடித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கண்ணன் ராமையா. தி ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை கடந்த ஒரு 6 வருடங்களாக கோத்தகிரியில் நடத்திட்டு வரோம். இது முழுக்க பழங்குடியினருடைய கலை பண்பாட்டு வடிவங்களை ஆவணப்படுத்துதல். இது எதற்காக ஆரம்பித்தோம் அப்படின்னா, என்னுடைய பாட்டி வந்து ஒரு ஒப்பாரி பாடல் பாடுவதில் மிகச்சிறந்த ஒரு பாடகி, என்னுடைய அம்மாவும் கூட. அவர்களை நான் ஆவணப்படுத்த தவறிவிட்டேன். இந்த ஒப்பாரி பாடல்களை வண்டி வச்செல்லாம் கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆவணப்படுத்துதல் என்பது எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு மிக முக்கியமான உதாரணம். அவர் கிருஷ்ணனுடைய ஃபைல் கூட பார்த்திங்கன்னா 2020 பதிவு பண்ணப்பட்ட ஒரு பதிவு. அதுக்கு முன்னாடி வந்து நீலகிரியில் இருக்கக்கூடிய அத்தனை பாறை ஓவியங்களையும் ஆவணப்படுத்துவதற்கான ஒரு நல்வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. கிட்டத்தட்ட ஒரு 12 பாறை ஓவியங்களை நான் வந்து நேரடியாக பல முறை சென்று புகைப்படங்களாகவும் காணொலியாகவும் பதிவு பண்ணியிருக்கிறேன். அப்படி பதிவு பண்ணுறதுக்கு எனக்கு மிக உறுதுணையாக இருந்தவர் அவர் கிருஷ்ணன் அண்ணா. வெள்ளரிக்கொம்பை வந்து நல்ல ஞாபகம் இருக்குது. 2019 ஏப்ரல் 14ஆம் தேதி அம்பேத்கர் பிறந்தநாள் அன்றைக்கி நாங்கள் அந்த பயணத்தை தொடர்ந்து போகும்பொழுது அவர் வழி இல்லாத ஒரு காட்டில் வழியெல்லாம் ஏற்படுத்தி எங்களுக்கு வழி செய்து கொடுத்தார். அந்த ஓவியங்களை எப்படியெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லி ஏணியெல்லாம் வச்சு அந்த உயரத்தை அந்த அளவுக்கு எடுத்து சென்று எங்களை புகைப்படம் எடுப்பதற்கு, ஆவணப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தார். அப்படி புகைப்படம் எடுத்து விட்டு திரும்புகின்ற வழியில் நேரம் சற்று அதிகமாக இருந்த காரணத்தினால் அவர் வீட்டு திண்ணையில் அமர வைத்து, அப்போல்லாம் அந்த குழந்தைங்கள ரொம்ப சின்ன குழந்தைங்க, குட்டி குழந்தைங்க, ஒரு ஆவணப்படுத்தணும். உங்கள் ஓவியத்தை பற்றி சொல்லுங்கள், அரசிடமிருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள், எங்களை போன்ற நிறுவனங்களிடமிருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள், இது எப்படியெல்லாம் பண்ணால் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஏன்னா அந்த கலை என்பது மிக குறைவான நபர்களால் தான் இப்பொழுது புழக்கத்தில் இருக்கிறது. எந்த ஒரு கலையுமே வந்து அடுத்த தலைமுறைக்கோ அடுத்த ஒரு வடிவத்திற்கோ அல்லது ஆவணப்படுத்தாமலே நீங்கள் தவறிவிட்டால் அந்த சமூகத்திலிருந்து அது மெல்ல விடைபெற்று காணாமலே போய்விடும். அப்படி காணாமல் போனால் நிறைய விடயங்களுக்கு நானே வந்து சாட்சியாகவே இருந்திருக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இருளர் பழங்குடியினுடைய இசை வடிவங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 8 இசை வடிவங்கள் இருக்குது, நிறைய இசைக்கருவிகள் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி பழக்கத்தில் இருக்கக்கூடிய கருவிகள், இசை வடிவங்கள் மிக குறைவு.
இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஒரே இசை இசைக்கிற மாதிரியே உங்களுக்கு தோணும். ஆனால் அப்படி அல்ல. நிறைய இசை வடிவங்கள் இருந்தது. அதை நாம் அடுத்த தலைமுறைக்கு அல்லது ஆவணப்படுத்த மறந்து போனோம், சொல்லிக் கொடுக்க தவறி போனோம். இப்படி நீங்கள் ஆவணப்படுத்துவதற்கோ அல்லது அடுத்த தலைமுறைக்கோ கொண்டு சேர்க்கவில்லை என்றால் மெல்ல மெல்ல ஒவ்வொரு கலை வடிவங்களும் அழிவை நோக்கி போகும். இதுதான் நிதர்சனம். ஆகவே நான் இந்த ஃபைலை கூட டெலீட் பண்ணிடலான்ட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக அந்த ஹார்ட் டிஸ்கில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் என்ன நினச்சேன்னு தெரியல. திடீர்னு பத்மஸ்ரீ விருது வரும்பொழுது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்து தேடினேன். நான் எல்லா ஹார்ட் டிஸ்கையும் சர்ச் பண்ணி தேடி கடைசியில் அந்த கேமராமேனை கூப்பிட்டு இது என்ன ஃபைல் ஃபார்மெட்டுப்பான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு அப்படி தான் அந்த வீடியோ கண்டுபிடிச்சேன். இதை வந்து இந்த மீளுருவாக்கம் செய்து இதை ஒரு ஆவணப்படுத்துவதற்கு உறுதுணையாக இருந்ததுக்கு வந்து தமிழுக்கு தான் வந்து நான் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும். அவர் தான் வந்து என்னை தொடர்ந்து வந்து ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி அந்த வீடியோ கொடுங்க, ஃபோட்டோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தார். இடையில கூட முதல் திருத்தத்தில் எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு திருப்தி இல்லை. நான் அப்புறம் சொல்லி சின்ன திருத்தங்கள்லாம் சொல்லி அப்புறம் ஒரு நல்ல ஒரு நிறைவான ஒரு வடிவம் வந்திருக்கு. இதை வந்து ஒரு சின்ன ஒரு ஆப்ளிகேஷனாகவே சொல்கிறேன். ஒரு கலைஞன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனை கௌரவப்படுத்துங்கள், விருது கொடுங்கள், எல்லாமே செய்யுங்கள். ஒருவேளை அப்படி கொடுத்திருந்தால் அவருடைய ஆன்மா ஆயுள் இன்னும் நீடித்திருக்கும், குடும்பம் இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும், இன்னும் பல உயரங்களை சென்றடைந்திருக்கும். ஆகவே இது ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன். எந்த ஒரு கலைஞனும் எந்த ஒரு படைப்பாளையும் அவன் இறப்பதற்குள்ளாகவே அவனுக்குரிய அங்கீகாரத்தை, விருதுகளை கொடுங்கள். விருது தேர்வாளர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறேன். மிக உணர்ச்சி பட்டியலில் இருப்பதால் என்னால் அதிகமாக பேச முடியல. கலை எப்பொழுதுமே மக்களுக்கானது. அந்த கலை வடிவங்களை பாதுகாப்போம், அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வோம். நன்றி. ஸோ முதல்ல வந்து நம்ம வந்து பாலசுப்ரமணியனா தான் முதல்ல அவருக்கு ஃபஸ்ட்டு பழக்கமானார். அதுக்கப்புறமா தான் அவர் வந்து இவர் கிருஷ்ணனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தார். அப்போ வந்து நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் இந்த வெள்ளரி கொம்பை ராக் ஆர்ட் விசிட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ வந்து அவர் பாலசுப்ரமணியனா வந்து இந்த மாதிரி நீங்கள் அங்கே வெள்ளரி கொம்பையில் அவர் கிருஷ்ணனா தான் இருக்கார், அவர்கிட்ட சொல்லி கூப்பிட்டு போங்க அப்படின்னு. ஸோ அவரும் வரதா இருந்தது. ஆனால் பாலசுப்ரமணியம் வரல. கிருஷ்ணனும் அப்புறம் நாங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்தோம் அவரும் சேர்ந்து இந்த வெள்ளரி கொம்பை ராக் ஆர்ட் விசிட் வந்து போகிறதுக்காக நாங்கள் கிளம்பி வந்தோம். ஸோ வந்து முதல் நாள் அந்த ராக் ஆர்ட் விசிட் போகிறதுக்கு கிளம்பிட்டோம். கரெக்டாக கிளம்பும்போது நல்ல மலையில் ஏறும்போதே சரியான மழை. அப்படியே சரிக்கு விழுந்து தான் ஏறி அந்த ராக் ஆர்ட் பார்த்துட்டு, ஸோ இங்கேருந்தே நாங்கள் பார்சல் வாங்கிட்டு தான் போனோம். மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 5 பேர் டீம் இருந்தது. அவங்க வெள்ளரி கொம்பையிலேருந்து மற்ற ஆளுக்குறும்பரும் வந்தாங்க. ஸோ அங்கே போய் சாப்பிட்டுட்டு அங்கே இருந்துக்க அந்த ராக் ஆர்ட் ஃபார்ம்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் பேசிட்டு தான் அதுக்கப்புறம் ரிட்டன் வந்தோம். அப்போ வரும்போது மழை இல்லை. ஸோ இறங்கி வந்தோம். அப்போவும் இருட்டிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து எங்கன்னா அவர் வீட்டில் தான் தங்கியிருந்தோம். ஸோ கிருஷ்ணனோட வீட்டில் தான் அன்றைக்கி நைட்டு வந்து அவரோட வீட்டில் தங்கி, அப்போ கூட ட்ரெஸ் கூட எதுவுமே எடுத்துகிட்டு போகல. இருக்கிற அந்த ஒரு ட்ரெஸ்ஸே கலட்டி துவச்சி அங்கேயே போட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் இருந்துட்டு கிளம்பி வந்தோம். அதுக்கப்புறம் அவரோட தொடர்பில் கண்டினியூஸாக இருந்தோம். ஸோ அவரோட படங்கள்லாம் நானும் பகத்தும் சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு இன்வென்ட்ரியாக கொண்டு வரலாம். அவங்களோட வாழ்க்கை வட்ட சடங்குகள், அவங்களோட ஏன்னா ஏற்கனவே மகேஸ்வரன் தொடர் பண்ணியிருந்தாலும் அதில் வந்து அந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ் வந்து பெருசாக வந்து அதில் ரிஃப்ளெக்ட் பண்ணல. ஏன்னா ஒரு கலர் ஃபார்மும் இல்லை, அவர் புக்காக பப்ளிஷ் பண்ணதுலேயும் பெருசாக அதில் கொண்டு வரல. ஸோ நாங்கள் வந்து அதுக்கான முயற்சிகள் 2-3 முறை எடுத்தோம். ஸோ அதுக்காக வரையப்பட்ட படங்கள் தான் இப்போ நம்ம அங்கே எக்ஸிபிட் பண்ண படங்கள் பார்த்திங்கன்னா அதில் பாதி வந்து அதுக்காக வரையப்பட்ட படங்கள் தான். இந்த வாழ்க்கை வட்டச்சடங்குகளாக இருக்கட்டும், அவங்களோட அன்றாட செயல்பாடுகளாக இருக்கட்டும். ஸோ இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக எப்படி வந்து ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்ரியாக வந்து ஒரு விஷுவலாக எப்படி வந்து விஷுவல் ஃபார்ம்லேயும் ப்ளஸ் வந்து இதுலேயும் கொண்டு வர்றது, எப்படி வந்து டாக்குமெண்ட்ரியை வந்து விஷுவல் அஸ் வெல் அஸ் வந்து எழுதுறதுக்கு நாங்கள் ரொம்ப நேரம் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்காக தான் வந்து அவரை தொடர்ந்து வந்து அவர்கிட்ட இருந்து படங்கள் கேட்டு வரைஞ்சதும். முதல்ல வந்து ஒரு படம் வரைஞ்சி கொடுத்தாரு. அது ரொம்ப சின்ன சைஸு, A4 விட ரொம்ப கம்மியான சைஸில் வந்ததால் அப்புறம் திருப்பி அவர்கிட்ட சொல்லி ஒரு வாழ்க்கை வட்ட சடங்குகளோட பற்றினையும் விரிவாக வந்து வரைஞ்சி கொடுக்க சொல்லிடணும். ஸோ கொஞ்சம் அதுக்கடுத்து வந்து A3 சைஸில் எல்லாம் A4க்கு அப்புறமா இருக்க அடுத்த சைஸில் வந்து வரைஞ்சி கொடுத்தோம். அதில் வந்து கடைசியாக அவர் வரைஞ்சி கொடுத்த அந்த வாழ்க்கை வட்ட சடங்குகள் தான் இப்போ நம்ம அங்கே எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான். இதுக்கப்புறம் கடைசியாக அவர் வந்து நடுவில் வந்து அவர் ஏதோ அவங்க சொந்தக்காரங்க ஏதோ ஐயப்பன் கோவில் போகிறதுக்காக கூட போகும்போது கூட இந்த மாதிரி நான் படம் வரைஞ்சி வச்சுருக்கேன், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள்
அப்புறம் திருப்பி அந்த படங்கள் வந்து எனக்கு அனுப்பிச்சது வந்து இந்த படங்கள்லாம் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் வேறு ஏதாவது வந்து வரைஞ்சி கொடுங்க அப்படின்னும்போது தான் சரி நான் வேறு ஏதாவது வரைஞ்சி கொடுக்குறேன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அவர் தவறிட்டார். ஸோ இந்த மாதிரி வந்து அப்போ வந்து நடுவில் வந்து நம்ம அடிக்கடியாக வந்து நம்ம நீலகிரி போகும்போது அவர் வந்து நம்ம வழியிலே வந்து அவங்க மேட்டுப்பாளையத்துக்கு வரும்போதே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டுருக்கோன்னா அவங்க வந்து அவர்கிட்ட வரைஞ்சிருக்க படங்களை வந்து கொண்டு வந்து கொடுக்கறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அங்கே வெள்ளேரி கொம்பையில் இல்லை, எல்லாமே இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்த பிறகு தான் ஸோ இருந்தாலும் வந்து அந்த மேட்டுப்பாளையத்தில் இருக்கும்போது அவர் என்னெல்லாம் வரைஞ்சி கொடுத்தாரோ அதெல்லாம் நாங்கள் முடிஞ்ச அளவு வாங்கிறதுக்காக முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து எங்களால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசின் ஆதிதிராவிட பழங்குடி நல வாரியத்திற்கு சிறப்பாக என்னுடைய நன்றிகள். நண்பர் பவனந்திக்கும் ஏற்பாட்டு குழுவில் இடம்பெறுகின்ற அனைத்து தோழர்களுக்கும், ஆளு குறும்பர்கள் என்னுடைய மூத்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த உரை ஒரு சிற்றுரை. இந்த சிற்றுரை வந்து அடிப்படையில் பழங்குடி கலைகள் பற்றிய ஒரு பொது அறிமுகத்தை வழங்குவதாக இருக்கும். என்னிடம் பவனந்தி அவர்கள் இது பற்றி பேசும்போது ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு பார்வையை பழங்குடி கலை பற்றி தருமாறு கேட்டிருந்தார். பழங்குடி கலை என்பது பூர்வகுடி மக்களினுடைய காட்சி கலைகள் மற்றும் பொருள்சார் பண்பாட்டை குறிப்பது என்றது எங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒன்றுதான். சில வேளைகளில் மானிடவியலாளர்கள் இதை இனவரைவியல் கலை என்றும் அழைப்பார்கள். குறிப்பாக என்னுடைய உரையின் இறுதி பகுதியில் நான் வரலாற்றிற்கு முற்பட்ட கால கலை அல்லது ப்ரீஹிஸ்டோரிக் ஆர்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற கலை வெளிப்பாட்டு மரபிலிருந்து பழங்குடி கலை எந்த இடத்தில் வேறுபடுகின்றது என்பது பற்றிய ஒரு சிறு குறிப்பை கூறுவேன். அதற்கு முன்னதாக பொதுவாக பழங்குடி கலைகளினுடைய தோற்ற காலத்தை உலக பொதுவாக புதிய கற்காலத்தில், அதாவது கிட்டத்தட்ட பொது ஆண்டிற்கு முற்பட்ட 2500 3000 வரைக்குமான காலகட்டங்களாக பார்க்கின்ற ஒரு உலக பொது மரபு இருக்கின்றது. இந்த பின்புலத்தில் வைத்து பார்க்கும் பொழுது வரலாற்றுக்கு முற்பட்ட கால கலை என்பது அதாவது பழைய கற்காலம் நாங்கள் அழைக்கின்ற காலகட்டத்தின் எழுத்து வடிவங்களினுடைய தோற்ற காலத்திற்கு முற்பட்ட காலத்தின் தொடர்பியல் சாதனமாக நாங்கள் பார்ப்போம். இந்த முன் சொற்களில் இருந்து நான் 2 விடயங்களை வரையறை செய்து கொண்டு என்னுடைய உரைக்குள் செல்கின்றேன். பூர்வகுடி அல்லது பழங்குடி என்கின்ற இந்த சொல்லு யாரை குறிக்கிறது அல்லது எந்த அடிப்படையில் இது வரையறை செய்யப்படுகின்றது என்கின்ற கருத்து. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நீண்ட காலமாக, சில வேளைகளில் மற்றவர்களின் வருகைக்கு முன்னராகவே தொடர்ந்து வசித்து வருபவர்கள் அல்லது ஒரு இனத்துடன் வரலாற்று ரீதியான பிணைப்பை கொண்டவர்கள் மற்றும் தங்களை சுற்றியுள்ள பெரும்பான்மை மக்களிடமிருந்து பண்பாட்டு ரீதியாக சுட்டிப்பான வேறுபாடுகளை கொண்டிருக்கும் மக்கள் கூட்டத்தை பொதுவாக பூர்வகுடிகள் அல்லது பழங்குடி மக்கள் என்று நாங்கள் அழைக்கின்றோம். உலக பொதுவாக ஆங்கில மரபில் வேறுபட்ட சில சொற்களும் பழங்குடி மக்கள் மீது பயன்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக நேட்டிவ்ஸ், ஒரிஜினல், ஃபர்ஸ்ட் நேஷன், ஃபர்ஸ்ட் பீப்புள் போன்ற பல்வேறு சொற்கள் இவர்களை பற்றி கூறப்படுகின்றன. இனவெறியியல் கலை என்பது மானிடவியலாளர்கள் இன்னும் அதை பற்றி விரிவாக கூறுவார்கள், அங்கு இருக்கிறார்கள். எத்னோகிராபிக்கல் ஆர்ட் என்பது பூர்வகுடி அல்லது மேற்கத்தியர் அல்லாத சமூகங்களால் சமயம், சடங்கு அல்லது அன்றாட பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்ட பாரம்பரிய மற்றும் பெரும்பாலும் பயன்பாடு அல்லது செயல்பாட்டு ரீதியான பொருட்களை குறிக்கும் ஒரு பொது சொல்லாக காணப்படுகின்றது. வேடமுகங்கள் அல்லது முகமூடிகள், ஆடைகள் அல்லது துணிகள் மற்றும் கருவிகள், கலை வெளிப்பாடுகள், சிற்பங்கள், ஓவியங்கள் போன்றவை இவற்றில் அடங்கும். குறிப்பிட்ட பண்பாட்டு மரபுகளில் ஆழமாக வேரூன்றியுள்ள இக்கலை வணிக நோக்கங்களுக்காக அன்றி ஒரு சமூகத்தின் அடையாளம், வரலாறு மற்றும் நம்பிக்கை அமைவுகளின் வெளிப்பாடாக அமைகின்றது. இன்றைய காலகட்டத்தில் அவற்றை எவ்விதம்
பாதுகாத்தல் அல்லது மேலும் எடுத்துச் செல்லுதல், அவற்றின் எதிர்கால வாழ்வுக்கான பயன் தரும் நடவடிக்கைகள் என்ன என்ற ஒரு விவாதம் வரும் பொழுது சில வேளைகளை அவற்றை வணிக மயப்படுத்துதல் அல்லது ஞாபக சின்னங்கள், சுவனிய சந்தைகள், அதாவது ஞாபக சின்னங்களை விற்பனை செய்கின்ற இடங்களை நோக்கி அவற்றை இடம் மாற்றுகின்ற செயற்பாடுகள் இருந்தாலும் அவை அவற்றின் மூலத்தில் அல்லது அவற்றின் ஆரம்ப காலத்தில் அவற்றிற்கானவையாக அவை இருக்கவில்லை. இது பற்றி என் உரையின் கடைசியில் மீளவும் நான் ஒரு முறை பேசுகிறேன். இந்த பழங்குடி கலைகள் உலக பொதுவாக சில பொதுப்படையான விடயங்களை கொண்டிருக்கின்றன. ஒன்று, அவை சடங்குகள் அல்லது மதம் சார்ந்த இயல்பை கொண்டவை. பொதுவாக கிராமப்புறங்களில் உருவாகும் இக்கலை பழங்குடி பண்பாடுகளின் ஆக்கத்திறன், அதாவது படைப்பாக்கத்திறன் அல்லது ஹியூமன் ஸ்கில் மற்றும் அவற்றின் மூலமாக கண்டறியப்பட்ட அவர்களது நாளாந்த வாழ்வும் நம்பிக்கைகளும் சார்ந்த கருப்பொருட்களின் வெளிப்பாடாக அமைகிறது. பொதுவாக வரலாற்று ரீதியாக இந்த சொல்லு ஆப்பிரிக்கா மற்றும் பெருங்கடல் சார்ந்த நாடுகள், தென்கிழக்காசியா மற்றும் அமெரிக்க கண்டங்களில் இருக்கின்ற தனித்துவமான மிக பழைய மக்கள் கூட்டத்தின் அழகியல், வரலாறு மற்றும் சமய முக்கியத்துவம் வாய்ந்த வெளிப்பாடுகளை குறிப்பதற்காக இன்று பயன்படுத்தப்படுகிறது. இப்பொருட்கள் அவற்றின் ஆரம்பத்தில் கலைக்கூடங்களுக்காக உருவாக்கப்படவில்லை. அவை அன்றாட பயன்பாட்டு கருவிகளாகவோ அல்லது சமயம் சார்ந்த புனிதப்படுத்தப்பட்டவையாகவோ அல்லது சடங்குகளில் அணியும் உடைகளாகவோ அவை காணப்பட்டன. அருங்காட்சியகங்களிலும் கலைக்கூடங்களிலும் அவை எடுத்து வரப்படுகின்ற செயற்பாடு என்பது பிற்பட்ட கால செயற்பாடாகவும் அது நேரடியாக அந்த மக்கள் கூட்டத்தினால் பெருமளவிற்கு செய்யப்படாதனவாகவும் காணப்படுகின்றன என்ற ஒரு செய்தியை இந்த இடத்தில் நாங்கள் சேர்த்து புரிந்து கொள்ளலாம். அவற்றினுடைய கண்டெக்ஸ்ட், சூழமைவு என்பது மேற்கத்திய கலைகளைப் போலன்றி இனவரையியல் கலையானது அதை உருவாக்கிய பண்பாட்டின் அன்றாட வாழ்க்கை மற்றும் சமூக கட்டமைப்போடு ஆழமாக பிணைந்துள்ளது. கலை ஆக்குதல் என்பது அல்லது அவர்களின் வெளிப்பாடுகள் என்பது அவர்களின் அன்றாட வாழ்வின் நாளாந்த தேவையின் நம்பிக்கைகளின் ஒரு பகுதியாக இருந்ததே ஒழிய அவற்றிற்கு வெளியே இருக்கின்ற கலை வித்தின் இன்வெர்டர், அதாவது கலை என கூறப்படுகின்ற கலை ஆக்கம் நோக்கி செய்யப்பட்ட ஒரு வெளிப்பாடாக அவை கருதப்படுவது இல்லை. அந்த வகையில் அவற்றின் பண்பாட்டு முக்கியத்துவம் என்பது அந்த குறிப்பிட்ட மக்களின் நோக்குநிலைகளை, வாழ்க்கை முறைகளை, அவர்களின் கடவுளர்களை, அவரது புராணிகங்களை, அவர்களுடைய நிலங்களை, வாழ்க்கையை, இவற்றை பற்றிய அறிவை, பார்வையை அவை பிரதிநிதித்துவம் செய்கின்றன. அந்த வகையில் இந்த வெளிப்பாடுகள் அவர்களை புரிந்து கொள்ளவும் அவர்களுடைய வாழ்க்கையை வரைந்தெடுக்கவும் அல்லது அவற்றை புரிந்து கொள்ளவும் செல்லும் ஒரு வழித்தடமாக இருக்கும். அவை குறியீட்டு தன்மையானவை. உதாரணமாக யாகன் எனப்படுகின்ற பழங்குடியினர் மரப்பட்டையில் வேடமுகம் செய்தல் அல்லது 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிவப்பு நிற கல்லாலான போன்ற நம்பிக்கை சார்ந்த பொருட்கள் இதற்கு சிறந்த உதாரணம். அதாவது இந்த பொருட்கள் அவற்றின் வெளித்தோற்றத்திற்குள், அந்த வெளித்தோற்றத்திற்குள் மறைக்கப்பட்ட அல்லது அவை தாங்கி நிற்கின்ற இன்னொரு அர்த்தம் அல்லது அந்த குறிக்குள் மறைக்கப்பட்ட இன்னும் ஒரு சமாந்தரமான அர்த்தத்தை காவுகின்றவையாக இருக்கும் என்கின்ற ஒரு முக்கியத்துவமும் இவை எல்லாவற்றிலும் காணப்படுகின்றன. இந்த இடத்தில் குறிப்பாக இந்த பழங்குடியினர், பழங்குடி கலைகள், பழங்குடி பண்பாடு, பழங்குடியினரது மரபுரிமை, நான் மரபுரிமை என்ற சொல்லை ஹெரிட்டேஜ் என்கின்ற ஆங்கில சொல்லிற்கு ஈடாக பயன்படுத்துகின்றேன் என்றால், என்னை பொறுத்த வரைக்கும் மரபு என்ற சொல்லு ட்ரெடிஷன், மரபு என்ற ஒரு இடத்தில் நிற்கும் என்று நினைக்கிறேன். அதனால் மரபுரிமை என்பது மரபு ரீதியாக எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்றின் மீதான உரித்துடைமை என்ற ஒரு விடயஸ்தானம் மிக முக்கியம். அந்த வகையில் நான் மரபு என்று தமிழகத்தில் அதிகம் பயன்படுத்தப்படுகின்ற சொல்லிற்கு பதிலாக மரபுரிமை, மரபு ரீதியான உரித்துடைமை என்கின்ற சொல்லை பயன்படுத்த விரும்புகின்றேன். அந்த வகையில் அவை பற்றி நாங்கள் இன்று மீள் பயணம் ஒன்றை செய்யும் போது, அவற்றை பற்றி ஆராய்ச்சிகளுக்குள் இறங்கும் பொழுது அவற்றை எப்படி பார்ப்பது, எப்படி எதிர்கொள்வது என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் எங்களது பாடத்திட்டங்கள், எங்களுடைய அறிவுசார் முறைமைகள் இவை எல்லாம் ஒரு வகையில் காலனிய காலத்தோடு வந்த சட்டகங்களாலும் மேற்கத்திய பார்வை முறைமைகளாலும்
ஆளப்படுபவையாகவும் அவற்றால் எடுத்துச் செல்லப்படுகின்றவனாகவும் ஒரு வகையில் நம்மை அவர்களது சிந்தனைகளுக்கான முகவர்களாக கொள்ளுகின்றவையாகவும் இருக்கின்ற ஒரு பெரிய கண்டிஷன், ஒரு நிலவரத்துக்கு மத்தியில் ஒரு வகையான அவற்றை ஊடறுத்து பார்க்கின்ற, நம்மை நமது வேரில் இருந்து நோக்குகின்ற ஒரு பார்வை மிக முக்கியம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் ஒரு வகையில் மானுடவியல் போன்ற மேற்கத்திய சிந்தனை மரபுகளுக்கால் வந்த இந்த பார்வை முறைகளுக்கு மத்தியில் அவற்றை எவ்வாறு விளங்கிக் கொள்ளுவது அல்லது அவற்றினுடைய அடிப்படையான சாராம்சமான மிக முக்கியமான விடயங்களை பெற்றுக்கொள்ளும் அதேவேளை எங்களுடைய மரபில் இருந்தும் எங்களுடைய பண்பாட்டு பகைப்புலத்தில் இருந்தும் அவற்றை மீள வரையறை செய்தல் என்கின்ற தேவையும் இருக்கின்ற ஒரு காரணத்தினால் ஒரு வகையான காலனிய நீக்கம் செய்யப்பட்ட பழங்குடி கலை நோக்கிய மறுபயணம் நிகழ வேண்டும் என்பது மிக முக்கியமான தேவைப்பாடாக இருக்கின்றது. அதாவது ஒரு வகையில் கிழத்தேயவர்களை பார்க்கின்ற ஒரு எக்ஸோட்டிக்காக பார்க்கின்ற மரபுகள் அல்லது அவர்களினுடைய விடயங்களுக்கான பேரிடுதல்கள், இப்ப ஆங்கிலத்தில் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஒரு கிராஃப்ட் என்று சொல்கின்ற விடயங்கள், பேரிடப்பட்ட முறைமைகளின் வரலாற்று பின்னணி அல்லது அவை யாருக்கு மீது பிரயோகிக்கப்பட்டன, அவற்றிற்குள் இயங்குகின்ற அதிகாரம், மேலாதிக்கம் முதலியவற்றினுடைய பகைப்புலத்தில் இவற்றை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு மிக கட்டாயமான தேவை இருக்கின்றது என்று நினைக்கிறேன். ஆனால் அதனை நீள பேசுவதற்கான சந்தர்ப்பம் இது அல்ல என்பதனால் மிக சுருக்கமாக அவற்றின் மிக அடிப்படையான விடயங்களை சொல்லி செல்ல விரும்புகின்றேன். ஒரு வகையில் இன்று உங்களுக்கு தெரியும், இந்த ரீபெட்ரியேஷன், மீள நாடுகள் தமக்கு உரித்தான பொருட்களை அவற்றை எடுத்து சென்ற மேற்கத்திய சக்திகளிடமிருந்து மீள பெறுதல் என்கின்ற ஒரு வகையான போக்கு உலகளாவிய ரீதியில் வளர்ந்திருப்பதும், ஈவன் உள்ளூரில் கூட பழங்குடி மக்கள், பூர்வ குடிகள் தங்களுடைய பொருட்களை அருங்காட்சியகங்களில் காட்சிப்படுத்தப்பட்ட முறைமை மீது நிகழ்த்துகின்ற விமர்சனங்கள், மறுதளிப்புகள், இவற்றின் பின்னணியில் இவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அண்மை காலத்தில் வட அமெரிக்க அருங்காட்சியகங்கள், கனடா போன்ற நாடுகளின் அருங்காட்சியகங்கள் எதிர்கொண்ட பூர்வகுடி மக்களது டோட்டம் போல், அவர்களுடைய குல கம்பங்கள் பற்றிய முன்வைப்புகள், எதிர்ப்புகள், இவற்றினுடைய பகை புலத்தில் ஒரு வகையில் எவ்வாறு நாங்கள் இந்த உயர்நிலைப்படுத்தப்பட்ட வெளிப்பாடுகளை பிற நாடுகள் அல்லது பிற அருங்காட்சியகங்களில் இருந்து பெற முயல்கின்றோமோ, அல்லது எங்களது தேசிய அருங்காட்சியகங்களில் நாங்கள் காணாமலே விட்ட எங்களுடைய பழங்குடி மக்களினுடைய காட்சி பாரம்பரியத்தை உள்வாங்குதல் என்பதும் மிக முக்கியமான ஒரு தேவைப்பாடு என்று நினைக்கின்றேன். அதாவது எங்களுடைய அருங்காட்சியகங்கள் ஒரு வகையான மேட்டுக்குடி வெளிப்பாடுகள் அல்லது உயர் வெளிப்பாடுகளையே பண்பாட்டு வெளிப்பாடுகளாக மட்டுப்படுத்தியுள்ள நிலவரங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஈவன் ரீபெட்ரியேட் பண்ணப்படும் போது கூட அந்த வகையானவற்றை தான் நாங்கள் கோரி பெறுகின்றோம். சோ இந்த பின்னணியில் அவற்றை மீளப் பெறுதல் என்பதில் உள்ளூரில் இருந்து பெறுதலும் வெளியூர்களில் இருந்து பெறுதலும் மட்டுமில்லாமல் அவற்றை மீளவும் எடுத்து செல்லுதலினுடைய செயற்பாட்டு பொறிமுறைகள், அவற்றிற்கான சட்டங்கள் அல்லது பாலிசி, கொள்கை தீர்மானங்கள் மிக முக்கியமானவை என்று கருதுகின்றேன். அடுத்த மிக முக்கியமான விடயம் என்னென்றால், இந்த கலை வெளிப்பாடுகள் ஒரு மேற்கத்திய கண்ணினால் அல்லது மேற்கத்திய முறையினால் சட்டகமிடப்பட்டவற்றைத்தான் பெரிய அளவிற்கு நாங்கள் திருப்ப பிரயோகிக்கின்றோம். அவ்வாறு அல்லாமல் அவர்களது புராணிகங்கள், அவர்களது மெய்யியல் பார்வைகள், அவர்களது வாழ்க்கை முறைமைகள், அவர்களது உள்ளூர் அறிவி பகைப்புலத்தில் அவற்றை எவ்வாறு சட்டகமிடுதல் என்கின்ற ஒரு விஷயம் பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே ஒரு காட்சி கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விடயத்தின் பின்னால் இயங்கும் தத்துவம் அல்லது மெய்யியல் அல்லது நம்பிக்கை என்கின்ற விடயமும் இதில் முக்கியமானது. அது எவ்வாறு அந்த பொருளை உட்பவித்தது அல்லது பயன்படுத்துகின்றது அல்லது வைத்துக் கொள்கின்றது என்பது பற்றி நாங்கள் அதிகமாக சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பார்வை பெருமளவத்திற்கு மேற்கத்தியங்களில் கட்டமைக்கப்பட்ட பார்வையினால் பார்க்கப்படுகின்ற ஒன்றாக நம்முடைய இருக்கின்ற ஒரு துரதிர்ஷ்டம் இருக்கிறது. நுண்கலைகள் என்ற நியமமாக்கம், ஃபைன் ஆர்ட் கேனன்ஸ் அல்லது கனானிக்கல் ட்ரெடிஷன்ஸ் என்பதற்கு இது சவால் எடுக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய நுண்கலை என்கின்ற சட்டகம் அல்லது விஷுவல் ஆர்ட் பற்றின வாதங்களில்
பழங்குடி கலைகள் என்பன விளிம்பில் இருப்பனவும் மைய விவாதத்தின் பகுதியாக வராதனவாகவும் இருக்கின்ற போக்கு உலகம் பூராவும் இன்றும் காணப்படுகின்றது. அதாவது புதிய கலை வரலாற்று எழுத்துக்கள், புதிய வரலாற்று எழுத்துக்கள் வந்த பின்பு கூட இவை இன்னும் ஏதோ ஒரு வகையில் விளிம்பில் வைக்கப்பட்டதாக மைய நீரோட்டம் அல்லது மைய விவாதத்தின் பொருளாக ஆகாமல் இருக்கின்ற நிலைமையும் இருக்கின்றன. சோ அதை கடந்து அவற்றை எவ்வாறு எடுத்து வருவது என்பது பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். குறிப்பாக அதனுடைய பயன்பாடு, அவற்றினுடைய உறவு முறைகள், ஒரு வகையில் இவை எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளல் மூலம் நமது துறைசார் வெவ்வேறு அறிவு முறைகள், குறிப்பாக வரலாறு, கலை வரலாறு, மானுடவியல் முதலான பலவற்றிலும் ஒரு வகையான மறு உருவாக்கம் இவற்றை பற்றி நிகழ வேண்டிய தேவையின் பகைப்புலத்தில் அவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். உதாரணமாக இந்த வருடத்தின் ஜனவரி மாதத்துல பிரிட்டிஷ் கொலம்பியாவில் குறிப்பாக ரீபெட்ரியேஷன் பற்றின ஃப்ரேம்வொர்க்ல இந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் நேஷன் அல்லது உள்ளூர் மக்கள் அவர்களுடைய மூதாதையர்களினுடைய விடயங்களை கொள்கை ரீதியாக உள்வாங்குதல் பற்றின தீர்மானங்கள் உள்ளன. சோ எங்களுடைய தேசிய தீர்மானங்கள் அல்லது பொது தீர்மானங்களில் விளிம்பில் இருக்கும் இவை மையத்துக்குள் வருதலும் அவை ஏற்கனவே எங்களிடம் இருக்கும் துறைசார் அறிவுகள், பார்வைகள் மீது கேள்வி கேட்டு அவற்றை அகலிக்கும், மாற்றியமைக்கும், மறு உருவாக்கம் செய்யும் ஒரு செயற்பாட்டின் பகுதியாக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் குறித்து கொண்டு நான் வரலாற்று ரீதியான கூறுதலுக்கு செல்கின்றேன். இது பெருமளவு உங்களில் பலருக்கு தெரிந்த விடயம். ஆனால் இந்த ஒழுங்கில் ஒரு பொது அறிமுகத்திற்காக இவற்றை நான் செய்கின்றேன். பொதுவாக உலகளாவிய தொல்குடி கலைகள் அல்லது பழங்குடி கலைகள் பற்றி பேசுபவர்கள் அல்லது மனித குலத்தின் மூதாதையர்கள் பற்றி பேசுபவர்கள் பெரும்பாலும் ஆபிரிக்க பழங்குடிகள் பற்றி முன்னிலைப்படுத்தி பேசுவதை நாங்கள் அறிவோம். அந்த முன்னிலைப்படுத்துகை பழங்குடி கலைகளுக்கும் பொருந்தும். ஏனென்றால் உலகத்தின் மூத்த பழங்குடிகளின் கலைகள் ஆப்பிரிக்காவில் இருந்து, ஆப்பிரிக்காவின் வெவ்வேறு பாகங்களில் இருந்து, வெவ்வேறு ஊடகங்களில் இருந்து, வெவ்வேறு புராணிக நம்பிக்கைகள், முன்னோர்கள் வழிபாடுகள் இவற்றில் இருந்தெல்லாம் உருவாகி வந்திருந்ததின் தடைய பொருட்கள் இன்றும் எங்களிடம் காணப்படுகின்றன. குறிப்பாக ஆப்பிரிக்க வேடமுகங்கள் அல்லது முகமூடிகள், அவர்களது சிற்பங்கள், அவர்களது நெய்தல் அல்லது நெசவு பாரம்பரியம், மட்பாண்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு செயற்பாட்டுக்கானதும் குறியீட்டு ரீதியானதும், அதாவது பயன்பாட்டு பொருட்கள் மற்றும் பயன்பாடாயும் அதே நேரம் ஏதோ ஒரு நம்பிக்கை அல்லது புராணிகத்தை முன்னிலைப்படுத்தும் குறியீடாகவும் இருக்கின்ற வெளிப்பாடுகள், அவர்களது பண்பாடு, மதம், அவர்களது மூதாதையர்கள் பற்றிய நம்பிக்கைகள், மூதாதையர் வழிபாட்டினூடு பெறப்படுகின்ற முன்னையோரினது சக்தியை பெறுகின்ற அவர்களது நம்பிக்கைகள் ஆகியவற்றை தொடர்பான மரங்கள், உலோகங்கள், சுடுமண் போன்ற வெவ்வேறு இயற்கை பொருளிலிருந்து வடிவமைக்கப்பட்ட பொருட்கள் ஆபிரிக்க பழங்குடி கலையின் பிரதித்துவங்களாக இன்று காணப்படுகின்றன. ஆவிகள், மூதாதையர்கள், அன்றாட வாழ்க்கையை பிரதிநிதிப்படுத்தும் இவை கலை வரலாற்றில் அல்லது வரலாற்றில் நவீன கலை என்று நாங்கள் சொல்லுகின்ற 1900களின் முற்பகுதியில் உருவான கலை உருவாக்கத்தில் மிக முக்கிய செல்வாக்கு புள்ளிகளாக இருந்தன. சில வேளைகளில் உங்களுக்கு பிகாசோவினுடைய வெளிப்பாடு பற்றின ஒரு வகையான அறிமுகம் இருக்கும் என்றால், பிகாசோவினுடைய கியூபிசம் அல்லது கனவடிவவாதம் என்கின்ற பாணி அல்லது ஸ்டைல் இங்கிருந்துதான், ஆப்பிரிக்க வேடமுகங்களினுடைய செதுக்கு முறையில் இருந்துதான் உள்வாங்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். சோ இந்த வகையில் அது பழங்குடி கலையாகவும் ஒரு நீண்ட மரபின் தொடர்ச்சியாக மட்டுமின்றி இன்னொரு காலத்தை பிரசவிக்கும், மாற்றியமைக்கும் போக்கினுடைய ஒரு வேர்முகமாகவும் இருந்தது என்பது இதில் மிக முக்கியமான விடயம். இரண்டாவது, ஓஷானிக் அல்லது ஓஷன் ட்ரைபல் ஆர்ட் அல்லது கடல்சார் அல்லது பெருங்கடல்சார் பழங்குடி கலைகள் என சொல்லப்படுகின்ற கலைகள் ஆப்பிரிக்க கலை போல் இன்னொரு தொகுதி கலைகள். குறிப்பாக பசிபிக் தீவுகள், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுடைய பூர்வீக மக்களால் உருவாக்கப்பட்ட படைப்புகள், ஹவாய், ஈஸ்டர் தீவு போன்ற தொலைதூர பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு நெடுங்கடல் மார்க்கம் சார்ந்த வெளிப்பாடுகளை நாங்கள் இது ஆப்பிரிக்க கலைக்கு அடுத்த கட்டத்தில் பார்க்கின்றோம். இந்த கலைகள், அவற்றின் பண்பாடுகள், பிராந்தியங்களின் வேறுபாடுகள், அவற்றில் கிடைக்கின்ற ஊடகங்கள், ஊடகத்தின் தன்மைகள், அவர்களினுடைய புராதன நம்பிக்கைகள், அந்த புராதன நம்பிக்கையின் வழிபட்ட சடங்குகள், கோரி நிற்கின்ற விடயஸ்தானங்களின் அடிப்படையில் வேறுபட்டு
ஒரு பண்பாட்டு மாறுபாட்டை ஆப்பிரிக்க கலையிலிருந்தும் தென்னாசிய கலையிலிருந்து பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு நாங்கள் சொல்ற டட்டூஸ், அதாவது பச்சை குத்துதல் என்பது ஒரு குலக்குறி மரபில் இருந்து வந்தது என்றது எங்களுக்கு தெரியும். அவ்வாறு பச்சை குத்தும் மரபுகளின் ஊடாக பெறப்பட்ட வரைதல் முறைகள், ஓவியங்கள், மரச்செதுக்கல்கள், கற்செதுக்கல்கள், புடவை வேலைப்பாடுகள் உட்பட்ட பல்வேறு வகையான பாறையோவியங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான வெளிப்பாடுகளை இந்த கடல்சார் பழங்குடி கலை மரபுகள் எங்களுக்கு பிரதித்துவம் செய்கின்றன. சோ இந்த ரெண்டு மரபுக்கும் அடுத்த உலகளாவிய பெருமரபு அமெரிக்காவின் பழங்குடி மக்களின் காட்சி கலைகள். அவை மிக பரந்த பிராந்தியங்களை உள்ளடக்கிய, குறிப்பாக வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவில் காணப்படுகின்ற, கிரீன்லாந்து போன்ற இடங்களில் காணப்படுகின்ற வெவ்வேறு வகையான மக்கள் கூட்டங்களிடமிருந்து காணப்படுகின்ற பல்வேறு வகைப்பட்ட பழங்குடி கலைகளை கொண்ட ஒரு பெருமரபு. குறிப்பாக அவர்களது வாழ்க்கை முறைகள், அவர்களது நம்பிக்கைகள், அவர்களிடம் இருக்கின்ற ஊடகங்கள், அவர்கள் உலகத்தை பார்த்த முறைகள், இவற்றாலான இந்த கலைவடிங்கள் பழங்குடி கலையின் மூன்றாவது பெரும் வகமையாக இருக்கின்றன. இந்த மரபில் இருந்து நாங்கள் ஆசிய மரபுக்கு வந்தால், குறிப்பாக தென்னாசிய மரபுக்கு வந்தால், மிக முக்கியமாக இந்திய பழங்குடி கலைகள் அவற்றினுடைய பிரதித்துவமாக மாறுகின்றன. சோ இந்திய மரபில் எங்களுக்கு ஒரு சின்ன சிக்கலும் இருக்கு. நான் நினைக்கிறேன் அது எங்களுடைய வருங்கால உழைப்பில் மிக தீர்க்கமான இடத்திலே அது பிரிக்கப்படும் நினைக்கிறேன். எங்களுக்கு நாட்டார் கலைகளையும் பழங்குடி கலைகளையும் வேறுபடுத்துதல், எது நாட்டார் எது பழங்குடி, அல்லது பழங்குடியை நாட்டாரையும் சேர்த்து சொல்லுவதன் மூலம் இருக்கக்கூடிய அந்த குழப்பத்தை இலகுவாக தாண்ட முற்படுதல் என்கின்ற ஒரு நிலவரம் காணப்படுகின்றது என்று நினைக்கிறேன். சோ அப்ப சில வேளைகளில் பழங்குடி கலைகள் நாட்டார் கலைகளோடு இணைத்து பேசப்படுவதையும், அதாவது ட்ரைபல் அண்ட் ஃபோக், அல்லது ரெண்டையும் ஒன்றாக பார்க்கின்ற குழப்பங்களும் சில வேளைகளில் இருக்கு. அதை ஒன்றாக பார்ப்பதா அல்லது அதை வேறுபடுத்துவதற்கான அடிப்படைகள் காணப்படுகின்றன என்ற வகையில் அவற்றை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை இந்த துறைசார் அறிஞர்கள் அல்லது இதுல வேலை செய்கிறார்களுக்கு இருக்கு. சோ வராலி, கான், பித்தோரா உட்பட பல பழங்குடி கலைகள் இவற்றுக்குள்ள இருக்கு. என்னுடைய நேரம் மற்றும் உலகளாவிய போக்கினுடைய ஒரு குறுக்கு வெட்டு முகத்தை சுருக்கமாக சொல்லுதல் என்ற பின்னணியில் நான் அந்த இந்திய மரபுகள் பற்றி அதிகம் நான் பேச போகையில, ஆளு குறும்பா ஓவியங்கள் அல்லது நாங்கள் ஏற்கனவே பேசிக் கொண்டிருக்கின்ற அல்லது இன்று நாங்கள் மையமாக பேசுகின்ற விடயங்கள் இதிலே மிக முக்கியமான மரபு. இந்த மரபினுடைய பண்புகள் பற்றி ஏற்கனவே இந்த கையேட்டில் நான் ஒரு மிக சிறிய ஒரு குறிப்பு எழுதினபடியால் நான் திருப்பவும் இந்த இடத்துல அதை விரிச்சு சொல்லல. ஏன்னா இதுக்கு ஒரு விஷுவல் லாங்குவேஜ் இருக்கு. ஸோ எல்லா வெவ்வேறு கலை வடிவங்களும் கலை வெளிப்பாடுகளும் தமக்கேயான மொழிப்பயில்வை கொண்டிருக்கு, காட்சி மொழிப்பயில்வை. சோ ஆளு குறும்பாவும் பகிரப்பட்டதும் தொடரப்பட்டதும் கொடுத்து வாங்கியதும் தனக்கேயானதுமான ஒரு மொழியை கொண்டிருக்கு. சோ தன்னுடைய நேச்சர்ல இருந்து, இயற்கையிலிருந்து பெறப்பட்ட வண்ணங்களை கொண்டிருக்கு. ஒரு ஒரு தனி மொழி பாரம்பரியமாக இனங்காணத்தக்க இந்த மரபு மிக முக்கியமானது. சோ இது இந்த பண்புகள் பற்றின குறிப்பு நான் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த கையேட்டில இருக்குன்னு நினைக்கிறேன். ஆகவே இந்த இடத்துல நேரங்கருதி நான் அதை விரிக்கல. சோ அப்ப இது ஒரு மிக முக்கியமான மரபு. சோ இப்ப ரெண்டு முடிச்சுக்கள் அல்லது ரெண்டு மோதல் புள்ளிகளை ஒரு தரம் தாண்டலாம் என்று நான் நினைக்கிறேன். சோ இதை நான் நினைக்கிறதுக்கு கடைசி நேரத்துல நான் அதை பற்றி பேசுறேன்னு சொல்லி இருக்கிறேன். ஒன்று ப்ரீஹிஸ்டோரிக் ஆர்ட், ட்ரைபல் ஆர்ட். இந்த ரெண்டு சொற்களும் சந்திக்கும் வேறுபடும் இடம் என்ன என்பது கண்டிப்பாக ஒரு வகையில் வரலாற்றுக்கு முற்பட்ட கால கலையின் தொடர்ச்சிகளும் அவற்றின் சுவடுகளும் பழங்குடி கலைகளில் மனித பரிணாம வளர்ச்சியினுடைய பெறுபேறாகவும் காட்சி கலாச்சாரத்தின் தொடர்ச்சியாகவும் இருக்கிறது என்றதிலே ஐயம் இல்லை. ஆனா இந்த ரெண்டும் வெவ்வேறான
அல்ல வெவ்வேறு காலங்களின் வெவ்வேறு சமூக பண்பாட்டு நிலவரங்களினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றன என்ற வகையில ரெண்டுக்கு நடுவில் ஒரு பிரிகோடி இருக்கு. ரெண்டும் ஒன்றில்லை. அடிப்படை வேறுபாடு எழுத்து மொழி மற்றும் சிக்கலான நாகரிகத்தின் வளர்ச்சியில் உள்ளது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லினர். வரலாற்றிற்கு முந்தைய கலை பதிவு செய்யப்பட்ட வரலாற்றிற்கு முன்பே, ஏனென்றால் வரலாற்றுக்கு முற்பட்ட கால கலை அல்ல வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்றால் என்ன என்றால், நாங்கள் சொல்லுவோம் வரலாற்றை பற்றி அறிவதற்கான சான்றாதாரங்கள் குறைந்த காலம் அல்லது வரலாற்றை உரைப்பதற்கு அல்லது உறுதி செய்வதற்கான எழுத்தாதாரங்கள் அற்ற காலம் என்று நாங்கள் சொல்லுவோம். சோ அந்த காலகட்டத்தில் உருவான ஒரு ஆரம்ப தொடர்பாடல் முறையின் வெளிப்பாடாக அல்லது சடங்கு முறையின் வெளிப்பாடாக அல்லது மானுடவியல்ல வெவ்வேறு கோட்பாட்டாளர்கள் சொல்ற மாதிரி இளையவர்களுக்கு வேட்டியை கற்றுக் கொடுத்தல் முதலான செயற்பாடுகளின் ஊடாக அல்லது மார்க்சியம் கருதுவது போல் கருவியாக்கம் என்ற ஒரு வழிமுறையின் ஊடாக வந்த கலை வடிவங்களாக இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால கலை காணப்படுகிறது. ஒரு வகையில் அவை ஒரு பழங்குடி கற்காலம் அல்லது பழங்குடிகள் பழைய கற்காலம் ஓல்ட் ஸ்டோன் ஏஜ் பலியோலதிக் பீரியட் ரெப்ரசன்டேஷனா பெரிய அளவில் இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அப்படி பார்க்கல ட்ரைபல் ஆர்ட் அதுக்கு பிந்தினதும் ஒரு வகையில வரலாற்று நிலவரத்துக்கு திரும்பிய மொழி எழுத்து மூலங்கள் உருவாக தொடங்கி வரலாற்றுக்கான தடயங்கள் ஒப்பீட்டளவில் அதிகமான ஒரு காலகட்டத்தில் வருகின்ற மக்கள் கூட்டத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக வர்றதையும் அந்த பரிணாம முதிர்ச்சியினால் ஏற்பட்ட வரைதல் முறை முதலியவற்றில ஏற்பட்ட பரிணாமத்தை நாங்கள் இங்க பார்க்கிறோம். நீங்கள் ஈவன் கோடுகள் முதன்மை பெற்றன இந்த ரெண்டு இடத்தில் இருந்து பார்த்தாலும் அவை பிரயோகிக்கப்படுகின்ற முறை அல்லது அவற்றை வரைகின்ற முறையில இந்த ரெண்டு பீரியட்டுக்கும் இடையில நீங்கள் வித்தியாசங்களை பார்க்கலாம். அந்த பரிணாம வளர்ச்சி மனிதன் கைகளை பயன்படுத்தும் முறை, கைகளின் தொடர்ச்சியாக கருவிகளை உருவாக்கிய காலம், கருவிகளின் தொடர்ச்சியாக மேலும் ரிஃபைண்டான நேர்த்தியான கருவிகள் நோக்கி போன காலங்களினுடைய கதைகளை எல்லாம் அதற்குள் மறைவாக வச்சிருக்கு. அது மாதிரி இயற்கையான இயற்கையான தாவரங்களில் இருந்து நகர்ந்து சென்ற கதையும் அதற்குள் உள்ளது. சோ அடுத்த பெரிய பிரச்சனை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஃபோக் ட்ரைபல், இந்த ரெண்டும் இன்னொரு இடத்துல இது இன்னும் விவாதிக்கப்பட வேண்டியது குழப்பமாக இருக்குங்கள்ட்ட. ஃபோக் ஆர்ட்டும் ட்ரைபல் ஆர்ட்டையும் உண்டா பார்க்கிறதான். ஆனால் பொதுவாக நீங்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அறிவுசார் சேகரங்களுக்குள்ள போய் பார்த்தால், நூல்களோ அல்லது இன்டர்நெட் முதலானவற்றில இருக்கக்கூடிய சோர்சஸுக்கோ நீங்கள் போய் பார்த்தால் இந்த ரெண்டுக்கும் இடையில நீங்கள் வேறுபாட்டை பார்க்கலாம். ஃபோக் ஆர்ட்டுக்கும் இதுக்கும் இடையில நான் அதை விரிச்சு பேசல. ஆனால் இந்த க்ளூவை மாத்திரம் நான் சொல்லிட்டு போறேன். அதாவது பிரிமிட்டிவ் ஆர்ட்டும் ட்ரைபல் ஆர்ட்டும் வேறுபடுற இடம், ஃபோக் ஆர்ட்டும் ட்ரைபல் ஆர்ட்டும் வேறுபடுகின்ற இடம். இந்த ரெண்டும் யோசிக்கப்பட வேண்டியது. இந்த இடத்துல என்ன ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் இருக்கு. அதாவது பிரிமிட்டிவ் ஆர்ட் என்ற சொல்ல சேலஞ்ச் பண்றது, என்ற பிரிமிட்டிவ் ஆர்ட் என்ற பெயர்ல ட்ரைபல் ஆர்ட்டை கூறுகின்ற ஒரு போக்கு மேற்கத்திய ஸ்காலர்ஷிப்ல இருக்கு, புலமைசார் மரபில இருக்கு என்பதும் அது மிக ஒரு வகையான மேலாதிக்கத்தின் சொற்றொடராகவும் பார்த்து மறுதளிக்கிற, அவ்வாறு அழைக்கிறது வேறு நோக்கங்களை உடையது என்ற ஒரு பண்பு சொல்லப்படுது. அப்ப அந்த பகைப்புலத்தில அதுவும் விவாதத்திற்கு உரியதாயும் தவிர்க்கப்பட வேண்டிய சொல்லாயும் கருதப்படுது. இதுக்கு அடுத்த முக்கியமானது, நான் இதை வாசிச்சு மினக்கடையில என்னென்ன ஏற்கனவே இந்த கேட்டலாக் ரைட்டிங்ல இது இந்த பேசிக்கான விஷயங்கள் இருக்கு. அதாவது விஷுவலி என்னென்ன பண்பை பழங்குடிக்கலை கொண்டிருக்கு என்கின்ற விடயம். சோ அது ஏற்கனவே அந்த கேட்டலாக்ல நீங்கள் ஓரளவு ஆளு குறும்பா பெயிண்டிங்கை பற்றினதுல பார்க்கலாம். ஆகவே நான் நேரங்கருதி அதை திருப்பி ரிப்பீட் பண்ணல. சோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் பழங்குடி கலைகளை மேலும் தனித்துவமானதும் தனியொரு மரபாகவும் தனியொரு பல்வகை பாணிகளின் பொதுப்போக்கை உடைய ஒரு பொதுப்பாணியாக நிலைநிறுத்துவது என்பது மிக முக்கியமானது. சோ கடைசி என்னுடைய லாஸ்ட் ஸ்லைட், இவற்றினுடைய தொகுப்பாக நான் 2 விடயங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இந்த ஒர்க்ஸ் எல்லாத்துக்கும் பின்னாலே, ஏனென்றால் ஒரு வெளிப்பாடு என்பது வெறுமனே வெட்டவெளியில் இருந்தோ அல்லது தற்செயலாகவோ வரலாற்றில் உருவாவதில்லை. அதுக்கு ஒரு உழைப்பும் அந்த உழைப்புக்கு ஏதுவான நிலவரங்களும் அந்த நிலவரங்களில் ஊடாக உருவான ஒரு உலகத்தை பார்க்கும் முறைமையும் இருக்கும். ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மரபு என்பது
பழங்குடி கலை மரபென்பது இயற்கைக்கும் மனிதனுக்குமான இடையுறவு, மனிதன் இயற்கையின் ஒரு பகுதி என்கின்ற ஒரு வகையான தத்துவம் அல்லது மெய்யியல் பகைப்புலத்தில் இருந்து உருவானது. நிலமும் நீரும் மனிதனும் விலங்கும் பூவும் மரமும் எல்லாமும் ஓரிடப்படுகின்ற ஒன்றுக்கோடு நிற்கின்ற ஒரு வகையான ஒரு வாழ்க்கை முறையின் பகுதியாகத்தான் அது இயங்குது. சோ அது மிக முக்கியமான பண்புண்டு நான் கருதுறேன். ஈவன் ஆளு குறும்பா ஓவியங்கள்ல நாங்கள் புதிய கருவிகளும் புதிய இயந்திரங்களும் வந்தாலும் கூட அவற்றை பெருமளவு அல்லது இல்லை என்று சொல்லும் அளவுக்கு எதையுமே காணவில்லை. அது இயற்கையின் பகுதியாக மனிதனை பார்க்குது. மனிதன் இயற்கையை விட விசேடமானவனும் அல்ல, சிலவேளை மனிதனை விட இயற்கை பெரியது, பெரியற்கையாக இருக்கு என்ற ஒரு தத்துவம் அதுக்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு அழகியலும் இருக்கு என்று நான் நினைக்கிறேன். அந்த அழகியல் நீண்ட தமிழ் அழகியலின் ஒரு பகுதியாக பார்க்கப்படக்கூடியது என்று நான் நம்புறேன். குறிப்பாக திணை கோட்பாட்டில் நாங்கள் சொல்கின்ற முதல் கரு உரி என்கின்ற அந்த ஃப்ரேம் ஒர்க் நான் நினைக்கிறேன் இந்த ஆளுக்குறும்பாக்கும் பழங்குடி கலைகளுக்கும் கொடுக்கக்கூடியது என்று நினைக்கிறேன். நன்றி.